அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, இப்போ ஆர்ஆர் ஃப்ரான்சிஸ் ஓப்பனிங் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் நம்ம நண்பர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. ஆர்ஆர் ஃப்ரான்சிஸ் நிறுவனம் சிறப்பாக அஷ்டமி திதியில் சிறப்பாக தொடங்கப்பட்டது. அதுவும் எமகண்ட நேரத்தில் ரொம்ப சிறப்பாக நம்ம திருப்பூரில் தொடங்கப்பட்டது. ஓனர் தான் ரிப்பன் வெட்டுறாங்க. ஏன்னா ஆர்ஆர் ஃப்ரான்சிஸ்க்கு திவ்யா தான் ஓனர். ஜிஎஸ்டி என்னோடது அப்படின்னாலும் அவங்க தான் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. சின்ன ஓனர் ப்ராடக்ட் எல்லாம் இது பண்ணுறாங்க. ஆர்த்தி ப்ராடக்ட் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பிரவீன் எல்லாத்துக்கும் திறந்து காமிச்சிட்ருக்காப்புல. ரொம்ப நாள் கனவு, மிக நீண்ட நாள் கனவு இந்த ஆர்ஆர் ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனம். ஸோ இது என்னென்னா ஜோட ரீதியாகவும் நான் இதை முயற்சி பண்ணியிருக்கேன். எப்படின்னா துலா லக்னம், ரிஷபராசி ரெண்டுமே சுக்கிரன். அப்போது அடுத்து நம்ம உயர்நிலை வகுப்புல நம்ம சொல்ல போகிற விஷயம், யார் என்ன தொழில் பண்ணால் ரொம்ப நல்லா வரும் அப்படிங்கிறதான். மில்டன் அவர்கள் முதல் வியாபாரத்தை பெற்றுக்கிறாங்க. நம்முடைய அலுவலக மேலாளர் அவங்களே இரண்டாவது வியாபாரத்தை பெற்றுக்கிறாங்க. மில்டன் நம்ம கூட தொடர்ந்து பயணித்தாலும் அவர் தான் அவரும் எல்லாத்துக்கும் பணம் கொடுத்தே வாங்கிக்கிறேன் அன்னு பணம் கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறார். எல்லாத்துக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் எடுக்க வந்ததுலேருந்து எல்லாத்துக்கும் திருஷ்டி கழிச்சிட்றோம். ஏன்னா ஏகப்பட்ட கண் திருஷ்டியில் இருக்கோம் இல்லையா, கொஞ்சம் நஞ்சம் வைத்தறிச்சல்லையாக இருக்கிறோம். அதனால் அதுக்கும் கொஞ்சம் கண் திருஷ்டியெல்லாம் கழிச்சிட்றோம். நம்ம நேராக கோமடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா ப்ராடக்ட் எல்லாம் கோமடத்தில் தான் இன்றைக்கி வச்சு கொடுத்தோம் மக்களுக்கு. அங்கே தான் வச்சு அறிமுகம் செய்தோம். ஸோ மக்கள் அனைவரும் கோமடத்தில் ரொம்ப ஆர்வமாக காத்திருந்தாங்க. இவ்வளோ பேர் வந்திருப்பாங்க டிஸ்ட்ரிபியூட் எடுக்க அப்படிங்கிறத நானே கொஞ்சம் யோசிக்கல. அண்ணாதரண்ணன், நம்ம நாகராஜ் அவர்கள், நான் யாரெல்லாம் எதிர்பார்த்தனோ அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. நம்ம அலுவலக அன்பர்கள்லாம் அதில் இருக்காங்க. வீரமணியிலேருந்து நம்மளுடைய தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வாழ்வாதாரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம சந்திரசேகர், நம்மளுடைய பழனி சதீஷ் அவர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் பின்னாடி நீங்கள் பார்க்குறதெல்லாம் ப்ராடக்டை தான் அடுக்கி வச்சுருக்குறோம். அந்த மக்களுக்கு முதல்ல உணவு கொடுத்துருவோம். அதுக்கப்புறமேலு நம்ம ஆர்ஆர் ஃப்ரான்சிஸை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் உணவு முதல்ல. ஏன்னா சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறமேல் தான் பொறுமையாக பேசுகிறதுக்கு வரும். திருச்சி மளிகை கடைக்காரரு மோகன் அவர்கள் உணவு பரிமாறிட்டு இருக்காரு. நம்ம அலுவலகத்தில் தீபா, தமிழ்வாணி, அக்கௌண்ட்ஸ் பிரியங்கா எல்லாருமே சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. நம்ம அன்பர்கள் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு சிறப்பாக பண்ணிகிட்டு இருந்தோம். வீரமணி ஊறுகாய் வச்சிட்ருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் நிறுவனத்தில் வரக்கூடிய லாபம் நட்டம் எல்லாத்தையும் கடந்து நம்ம வரக்கூடிய அன்பர்களுக்கு நம்ம முதல்ல நம்ம உணவு கொடுத்துடணும். அதன் பிறகு மகிழ்ச்சியாக அவங்க சந்தோஷமாக அதை வாங்கிக்கணும் அப்படிங்கிறதான். இங்கே தான் நம்மளோட எல்லா ப்ராடக்டையும் இங்கே லைனாக நம்ம வச்சுருக்குறோம். நம்ம அன்பர்களோட உரையாடிட்டு இருக்கோம். அஷ்டமியில் தான் இந்த கோமடத்தை ஆரம்பித்தோம். எல்லாமே நம்ம அஷ்டமியில் தான் பண்ணுவோம். அதில் இந்த அஷ்டமியில் நம்ம மகிழ்ச்சியாக அவங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, பட் இருந்தாலும் எல்லோரும் காத்திருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம ஆர்ஆர் ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அங்கே என்ன பேசணும் அப்படின்னா, இது வரைக்கும் எல்லாரும் ஏதோ ஒரு நேமில் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எல்லா பிஸ்னஸ் மோட்டிவ்லேயும் இதை கொண்டு வந்திருக்காங்களே தவிர யாரும் இதை ஒரு உணர்வுபூர்வமாக இதை கொண்டு வரல. நம்ம தான் இதை எப்படி கொண்டு வந்திருக்கோன்னா, முதல்ல சொக்கநாதர், மீனாட்சி, விநாயகருக்கு ஐங்கரன், பெருமாளுக்கு ரங்கநாதர், வராகி, முருகனுக்கு பழனியப்பா, அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இதில் ஒவ்வொரு கப் சாம்பிராணிக்கும் நம்ம தமிழில் ஒரு அழகான பேர் வச்சுருக்குறோம். பைரவர், வள்ளி தேவசேனா, என்னுடைய குருநாதர் பேரே வச்சுருக்கேன். தம்புரான் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறவர் ஆத்தூரை சேர்ந்த திரு மணி அவர்கள். இவர் தெய்வாதீனமாக பார்வையற்றவர். இவர் ரொம்ப நாள் திருமணம் இல்லாமல் இருந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து இவருக்கு திருமணம் நடந்து ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கார். இவருக்காக தான் நான் இந்த ப்ராடக்டையே கொண்டு வரணும்னு நினச்சேன், கொண்டு வந்தேன். அவருக்காக தான் நான் அதை யோசித்தேன். அதுக்கப்புறம் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் எடுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கூப்பிட்டு நம்ம ஒவ்வொருத்தராக பொருள் கொடுத்துட்ருக்கோம். இவர் சேலத்துக்கு தினகரன், அதை விஎம் ஷைன் அவங்க பொண்ணு கொடுத்துட்ருக்காங்க. இதில் ஒவ்வொருத்தரையும் நம்ம கரெக்டாக மக்களை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம இங்கே நம்ம அலுவலகத்துலேயும் நம்ம நேரடியாக விற்பனை செய்கிறோம். நம்ம திருப்பூர் அலுவலகத்துக்கு ஜாதகம் பார்க்க வர்றவங்க நேரடியாகவும் வாங்கிக்கலாம். இங்கே ஒவ்வொரு ஊருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துட்ருக்குறோம். அடுத்த வீடியோவில் டிஸ்ட்ரிபியூட்டர் யார் யார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம அதில் கொடுக்க போகிறோம். நல்ல ஒரு லாபத்தோடு இதை நம்ம கொடுக்குறோம். இன்றைக்கி நான் ஒரு தொழில் பண்ண ஆசைப்பட்றேன், ஆனால் நான் எதில் பணத்தை கொண்டே போடுறேன்னு தெரில, என்னை ஏமாற்றிடுவாங்களா அப்படின்னா நீங்கள் ஆர்ஆர் ஃப்ரான்சிஸை நம்பி வரலாம்.
ஏன்னா என்னை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய பயணம் நம்ம எப்படி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்மளை நம்பி வரக்கூடிய மக்களை எந்த இடத்துலையும் வந்து நம்ம கைவிட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால எந்த வகையிலையும் இது வந்து நஷ்டமாயிடக்கூடாது அப்படின்னு ஒரு வருஷமாக நான் இதை வந்து பயங்கரமாக யோசித்து சிறுக யோசனை பண்ணி இந்த விஷயத்தை பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். இதே மாதிரி நம்ம சந்தோஷமாக தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.